இதுதாங்க ராகி மால்ட்டு. கேழ்வரகு நல்லா கழுவி அது முளை விட்டு வடிகட்டி அந்த தண்ணி எடுத்து வடிகட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ராகியை வந்து முளை கட்டுவோம். 2 days நல்லா முளை கட்டின பிறகு அதை திரும்ப வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா இதை நல்லா கொஞ்சம் லேசாக வானலில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதை கூட பாதாம் முந்திரி ஏலக்காய் போட்டு பவுடராக ரெடி பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முளை கட்டுனதெல்லாம். வேணுன்றவங்க எங்கள் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதாங்க செவ்வாழை பீஸ் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுதாங்க செவ்வாழை மால்ட்டுக்கு தேவையான பாதாம் முந்திரி ஏலக்காய். பாதாம் 50, முந்திரி 50, தேவையான அளவுக்கு ஏலக்காய் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இதை நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி வைக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரையோட அளவு தெரியணுன்றதுக்காக இதில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த செவ்வாழை ரெட்டு பனானா எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம இதோடு கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கணும். சர்க்கரைங்க இது நம்ம இந்த அளவுக்கு தான் இப்போ ரெட் பனானா போட்டிருக்கோம். அதே அளவுக்கு நம்ம வெயிட் போட்டோம்னா ஒரு 1/4 கிலோ அந்த தோலிலிருந்து நமக்கு வெயிட் குறைஞ்சிடும். அப்போ அதே அளவு நாட்டு சர்க்கரை நம்ம எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணோம்னா இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நாட்டு சர்க்கரை இதில் போட்டு இதோடு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இது கலக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இது ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். அந்த பக்குவமான அந்த பதத்துக்கு வரும்போது பாதாம் முந்திரி ஏலக்காய் அதை நம்ம போட்டு அதை பவுடர் ஆக்குற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நம்ம மேலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த பபுள்ஸ் வந்து நம்ம மேலே கையில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை பார்த்து கலக்கும்போது நம்ம பார்த்து கலக்கணும். கை படாமல் இருக்கிறதுக்கு பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை செஞ்சு எனக்கு பழக்கமானதுனால இது எனக்கு பழகிடுச்சு. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பபுள்ஸ் வந்து நம்ம கை மேலே அடிச்சுட்டே இருக்கும், சுடு சுடு பட்டுகிட்டே இருக்கும். இன்னும் ஹீட்டாக இந்த பபுள்ஸும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்களேன். கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, விட்டுறக்கூடாதுங்க. கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இதை
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா கரண்டிலையும் ஒட்டும், இதுவும் ஒட்டும். நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இது இறக்குற பக்குவம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஆளெல்லாம் பண்ணுறது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு 2 பேர் பண்ணுங்க. ஏன்னா இது டைட் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெட் பனானா ரொம்ப கஷ்டம், ரெட் பனானா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அதனுடைய தன்மை வந்து அப்படியே இழுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இழுத்துட்டே இருக்கும். அதனால் ஒரு ஆளுக்கு பண்ணுறது கஷ்டம், ஷோல்டர் நமக்கு ரொம்ப வலிக்கும். அதனால் 2 பேராக பண்ணுங்க இது பண்ணும்போது. அவ்வளோதாங்க. இது இறக்கிட்டு நம்ம பவுட்ரு ஆக்குற வரைக்கும் நம்ம அதை கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இது நல்லா இந்த பதத்துக்கு வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கீழே எடுத்து வச்சு நம்ம நல்லா இப்படி பண்ணணுங்களா, அது காற்றுல ஆற ஆற அது பவுடருடைய வடிவத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தாங்க இறக்கி வச்சுட்டு நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இது டைட்டாக இருக்குங்க, ஆற ஆற டைட்டாக பிடிக்கும், நம்மளால் மிக்ஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நல்லா இப்படி நம்ம இதை இப்படி எடுத்து திரும்பவும் அதே மாதிரி பண்ணணும். இது நம்ம கலக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி அது நமக்கு ரெட் பனானா மால்ட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. இதுங்க இந்த மாதிரி தாங்க ஆகிடும். இதை நம்ம வந்து இப்போது நல்லா கலக்கணும், கட்டி கட்டியே நிற்கவே கூடாது. இது பவுட்ரு ஆக்கிடணும் நம்ம. நம்ம இதை கலக்கி எடுக்கிறதுல தான் இது பவுட்ரு வரதே இருக்குதுங்க. பீஸெல்லாம் உடச்சி பவுட்ரு ஆக்கிடணும். இதுங்க இந்த மாதிரி தாங்க வரும். இதை வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த கட்டியெல்லாம் நம்ம நல்லா உடச்சி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி தாங்க பவுட்ரு ஆகும். கொஞ்சம் கஷ்டங்க, 2 பேராக பண்ணுங்க, ஒரு ஆளெல்லாம் பண்ணுறது கஷ்டம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இந்த பவுட்ரு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் ரெட் பனானா மால்ட்டு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க எங்கள் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.